வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம stuffed capsicum தான் செய்ய போறோம். எவ்வளோ yummy-ஆ இருக்குன்னு பாத்தீங்கல்ல? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். capsicum எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண உடனே நல்லா ரவுண்டா இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாங்க, தின்னா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு pan வச்சுக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா வெடிக்குது பாருங்களேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளியை நல்லா சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். கேப்சிகம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் நீங்கள் இந்த ஸ்டஃப்ட் கேப்சிகம் பண்ணீங்கன்னா பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ண விடலாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பொட்டேட்டோஸை நான் வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலால நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த கேப்சிகம்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இதுங்க. நம்ம இந்த கேப்சிகம் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோங்க. அந்த ஃபில்லிங் கொஞ்சம் ஆறுனா நல்லா இருக்கும். அப்படியே சூடாக எடுத்து போட்டுட்டேன். எனக்கு தான் தெரியுங்க எவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணி நம்ம 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. பார்த்தீங்கல்ல, பிளேஸ் பண்ணும்போதே அது தனியாக வெளியே வருது. பட் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணீங்கன்னா சரியாயிருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் சாதத்து கூட, தயிர் கூட, எல்லாத்துக்கூடயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதை தனியாக சாப்பிட்றதே அவ்வளோ ருசியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. பட் நான் இதோட ஸ்டாப் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கொஞ்சம் சீஸை அப்படியே கிரேட் பண்ணி, கொரியாண்டரை வந்து அப்படியே மேலாப்பில் அப்படியே போட்டு சாப்பிட்டா அடடடடா சூப்பராக இருக்குங்க. ஸ்டஃப்ட் கேப்சிகம் ரெடியோ ரெடி.